கம்ஃபர்டபுளாக கேட்குறதா? பின்னாடியும் கேட்குறதா? என்ன கொஞ்சம் குறைக்கணும். ஓம் ஓம் கரெக்ட். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. உகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. இப்போ நம்முடைய நூல்கள் எல்லா நூல்களுமே எதை ஆதாரமாக கொண்டது அப்படின்னாக்க வேதத்தை ஆதாரமாக கொண்டது. இப்போ திருப்புகழ் எடுத்துட்டேன்னா, இல்லைனாக்கா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துட்டேன்னா, இல்லை வேறு எதை வேணால் எடுத்துக்கலாம். பன்னீர திருமுறை எடுத்துக்கோம். அதில் சொல்லப்படுற விஷயம் அது அதனுடைய சான்றிதழை எங்கேருந்து பெறுறது அப்படின்னா வேதத்திலிருந்து பெறுறது. தட் இஸ் இஃப் ஐ சே சம்திங் ஹவ் இஸ் இட் பீயிங் வேலிடேட்டட், வாட் வேலிடேட்ஸ் வாட் ஐ சே அப்படின்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும். விச் ஜென்ரலாக இதை இந்த டேர்மில் என்ன சொல்லுவாள், த கோல்டன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அப்போது நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் என்ன கொடுக்கறது நமக்கு, ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா முக்கியமான விஷயம் இலக்கை கொடுக்கறது. இலக்கு, இந்த இலக்கு அப்படிங்கிறது இல்லைன்னா ஓகே, தட் ஹோல் லைஃப் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இஸ் வேஸ்டட். இந்த ஹோல் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட் ஆகும். சரி, மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த இலக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க, மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு மாத்திரம்தான் என்ன சொல்கிறதுனா ஒரு சுய உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி மனுஷன். He can identify himself as the self, others as others. மற்ற பிராணிகளுக்கெல்லாம் இந்த உணர்வு அப்படியே குறைஞ்சுட்டே இருக்கும். ஸோ த செல்ஃப் காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே, அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா மனுஷனுக்கு மற்ற பிராணிகளை கம்பேர் பண்ணும்போது, மற்ற பிராணிகள் என்ன பண்ணுறது, ஆகாரம், நித்ரா, பயம், மைதுனம். ஆகாரம்னா என்ன, உணவு தேடுறது. நித்ரா, தூக்கம், உறக்கம். பயம், மற்ற பிராணி இடத்துலேருந்து பயந்து தன்னை காப்பாற்றிக்கிறது, செக்யூர் இட் செல்ஃப் ஃபார் எ லைஃப். அப்புறம் மைதுனம், இனவிருத்தி. சொல்லுங்க, இந்த நாலுமே மனுஷனுக்கும் இருக்கா இல்லையா? நம்மளுடைய ஃபார்மேட் அண்ட் டெக்னாலஜி அண்ட் த வே வி டூ இட் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? அது மரத்துக்கு மேலே குச்சியால் கட்டும், நாம் கம்பி போட்டு காங்க்ரீட் போட்டு கட்டுவோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அது கிடைக்கிற இடத்துல அப்படியே உக்காந்துட்டு தூங்கிடும், பட்சியோ பறவையோ இல்லை ஜந்துவோ. நாம் என்ன பண்ணுவோம், ஏசி ஆன் பண்ணி
மெத்த மேலே போத்திண்டு தூங்குவோம், அவ்வளோதானே ஒழிஞ்சு. பட் இன் எசன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த 4மே வந்து 2த்துக்குமே வந்து சமான ரூபம். எதுக்கு? மிருகங்களுக்கும் அதுதான், மனுஷனுக்கும் அதுதான். ஆனால் மனுஷனுக்கு அதிகமாக இந்த புத்தியோடைய ஒரு கூர்மை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நான் மனுஷன், இதெல்லாம் மற்ற பிராணிகள் அப்படின்னு அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு அழகான கொக்கோ இல்லை அழகான ஒரு பறவையை வந்து கண்ணாடி முன்னாடி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு பறவைன்னு நினச்சிட்டு அது கொத்தின்னு இருக்கும் அது. ஆனால் மனுஷனுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த பியூட்டிஃபுல் பேரட் இருக்கு இல்லையா, கிளியை வந்து கண்ணாடி முன்னாடி வச்சல்னா அது இப்படி பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணாது. ஏன்? நான் ஒரு அழகான பட்சிகள்லேயே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பட்சி, மற்ற பட்சியிலிருந்து நான் வேறுபட்ட ஒரு பட்சி. ஐ எம் ஸ்பெஷல் பிகாஸ் என்னுடைய இந்த க்ரீன் வந்து பேரட் க்ரீனுன்னு இந்த மனுஷ பசங்கள்லாம் யூஸ் பண்ணுற ஒரு கலர் கோடிங் அது. அதுலேயும் என்னுடைய பீக் இருக்கு இல்லையா, மூக்கு, அது என்ன செக்கச்செவேர்னு இருக்குது. இந்த மாதிரியான தன்னுடைய அங்க அடையாளங்களை வைத்து தன்னுடைய அழகை பாராட்டி ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து பட்சிக்கு கிடையாது. கோல்டன் ரிட்ரீவர் அப்படின்னா என்ன? ஒரு என்னது டாகோட ப்ரீடு இல்லையா. சிட்னி சில்கி அதுவும் ஒரு டாகோட ப்ரீடு, சரியா. அப்புறம் ராஜபாளையம் அப்படின்னு ஒரு ப்ரீடு இருக்குது, அல்சேஷன் இதெல்லாம் ஒரு ப்ரீடு இருக்குது. இந்த 2-3 நாய் வந்து சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நீ ஸ்ட்ரெயிட் டாகா, நீ அந்த பக்கம் ஓரமாக நில்லு, நான் கோல்டன் ரெட்ரீவர், நான் கோல்டன் ரெட்ரீவர் தெரியுமா உனக்கு, அப்படிலாம் அந்த நாய் கிடையாது. ஏன் அப்படின்னா தன்னை ஸ்பெஷலாக தனியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அந்த உணர்வு வந்து இல்லை. சரி, மனுஷனுக்கு இது இருக்கே, இது நல்லதா கெடுதலா? கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் என்ன அப்படின்னா அது மிஸ்யூஸ் ஆகிறது தான் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம். சரி, மிஸ்யூஸ் ஆகிறதுனா எந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகிறது அப்படின்னா, நான் ஸ்பெஷல் அப்படின்னு மற்றவளோட மற்ற உயிரினங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களிலிருந்து தான் தனிப்பட்டவன் என்று கருதுவது மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது? தன் இனத்துக்குள்ளேயே நான் கருப்பாக இருக்கேன், அவன் பாரு எவ்வளோ ஒயிட்டாக இருக்கான், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என் கூந்தல் இது மட்டும்தான் இருக்குது, அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கூந்தல் வளர்றது, இவன் அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனுக்கு தொப்பை இல்லை, எனக்கு தொப்பை இருக்குது. இப்படி எவ்ரி சிங்கிள் ஆஸ்பெக்ட் மனுஷன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஹீஸ் கம்பேரிங். நேச்சுரலாக என்ன வாண்ட் இருக்குது மனுஷனுக்கு? டு பி பெட்டர் இல்லையா, டு பி பெட்டர் தென் ஹிஸ். அவனுக்கு என்ன சர்க்கிள் இருக்கோ அதில் அவன் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறான். இது மனுஷனுடைய இயல்பு. இது வரம்னா இது வரமாகவும் இருக்கிறது, ஆனால் வரத்தை விட இது அதிகமாக சாபமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இதில் இருக்க வேண்டிய புரிதல் இல்லாததுனால. அப்போது மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுடைய சண்டை போடுறதுக்கும் மனுஷனே மனுஷனை கொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம். இப்போது மான் இருக்குது, இதில் எங்கள் காட்டில் மான் இருக்கும். அந்த மானுக்கு வந்து எந்த இனத்தினால வந்து டேஞ்சர், எந்த இனத்தினால அதற்கு பிரச்சனை? சிங்கம், புலி, இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி காட்டெருமைக்கு சிங்கம், புலி எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குது. மனுஷ இனத்துக்கு வேறு எந்த இனத்தினால பிரச்சனை? இப்போ ஒரு மர்டர் நடக்கிறது அப்படின்னா மனுஷனை மர்டர் பண்ணுறது வந்து பசுமாடா, எரும மாடா, இல்லை சிங்கமா, புலியா? மர்டர் யார் பண்ணுவா? டெரரிசம் வந்து மனுஷன் மேலே யார் பண்ணுறா? ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தி பிக்கஸ்ட் டேஞ்சர் ஃபார் ஹியூமன். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மனுஷன்
அவன் தேடுகின்ற பாதுகாப்பு எதனிடத்திலிருந்து அப்படின்னா மனிதனிடத்துலேருந்து. என்ன ஒரு விசித்திரமான ஒரு இனம் இல்லையா நம்ம? ஏன் அப்படின்னா நாம் நம்ம இனத்தையே இன்னொரு நம்ம இனத்தில் இருக்கிறவனோட நாம் ஒப்பிட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவோம். என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அவன் என்னை விட இதில் நன்னா இருக்கான் அப்படி. இன்ஃபேக்ட் அப்படி இல்லாமல் கூட இருக்கும். இருந்தாலும் நாம் அப்படி நினச்சி அடுத்தது என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம், நான் எப்படி ஆகி காட்டுறேன் பார் அப்படின்னு. அந்த இடத்துல மனுஷனுக்கு ஆசை பிறக்கிறது. ஆசைன்னா என்ன வருது அப்படின்னா, நான் பண்ணி காட்டுறேன் பார். அது மெதுவாக அதை பாலிஷ்டாக சொல்கிற விஷயம் என்ன, நான் என் லைஃப்பில் ஜெயிச்சு காட்டுறேன் பார். இந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ, ஒரு நாள் ஒன்ன மாதிரியே நானும் பேர் புகழ் பணம் பதவி சம்பாதிச்சு ஒன்ன மாதிரியே உன் வீட்டை வாங்கி நீ எப்படி என்ன நடுத்தருவில் நிறுத்தினியோ அதே மாதிரி நானும் ஒன்று நிறுத்தலைனா என் பேர் அசோக், கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ அசோக். என்னது என்ன ஒன்றும் அதெல்லாம் பார்க்காத மாதிரியே நடிக்கக்கூடாது. என்ன எனக்கு தெரியும், எல்லோரும் எல்லாம் பார்ப்பேன்னு தெரியும் இல்லையா? அப்போது அந்த படத்தில் என்ன பேர் அவனுக்கு? அண்ணாமலை. பேர் அண்ணாமலை இல்லை. அப்போது என்ன போதிக்கிறோம் நம்ம அப்படின்னா, ஒருத்தன் நம்மளுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டா நாம் திருப்பி தீங்கு விளைவிச்சு அவனை அது ஜெயிப்பு, அது கெழுப்பு அப்படின்னு காட்டும். பட் ஓகே, அந்த படத்தில் கொஞ்சம் நன்னா காட்டி முடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. நம்ம அவர் எதுவும் சொல்ல வேண்டாம். அப்போது சக்ஸஸ் ஆர் வெற்றி அப்படிங்கிறது வெற்றி அண்ட் ஆசை இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசம் தெரியாமல் மதிமழுங்கி நிறைய பேர் இருக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ டெல்யூஷன் which does not let you differentiate between success and desire. முதல்ல டிசையர் எடுத்துப்போம். அப்போது வெற்றினா என்ன கார்த்திக்? வெற்றினா என்ன? உனக்கு எது வெற்றி? தொழில் சம்பந்தமாக நான் ஒரு இலக்கு வச்சுருக்கேன், அந்த இலக்கை நான் அடைஞ்சிட்டேன்னா அது எனக்கு வெற்றி இல்லையா? மாமாஜி உங்களுக்கு எது வெற்றி? நான் நினச்சதை நான் அடையணும், அது எனக்கு வெற்றி இல்லையா? அப்போது நீங்கள் யாரை வேணால் போய் கேளுங்களேன், வெற்றி என்றால் என்ன அப்படின்னா, நான் என்ன ஆசைப்படுகிறேனோ அது நிறைவேறினால் அது வெற்றி. அப்போது ஆசை வெற்றி இது ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு திருப்பி வரேன். அப்போ ஆசையையும் வெற்றியும் எங்கே பிரிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆசை முதல்ல தவறா சரியா? ஆசைப்படலாமா, ஆசைப்படக்கூடாதா? இப்போது சுந்தர வடிவேல்ஜி அவங்க மிஸ்ஸஸோடைய ஆசை தான் இந்த ஒரு நல்ல காரியம் ஒன்று இங்கே நடக்கிறது. ஆமாவா இல்லையா? என்விஎன் சார், பிபிஎஸ் சார் அவளுடைய நல்ல மனசில் பிறந்த அந்த ஆசைனால தான் நம்மளில் நிறைய பேர் ரெகுலராக கிளாஸஸ்லாம் படிச்சுட்டு இல்லையா? ஆமாவா இல்லையா? ராஜராஜ சோழனுடைய ஆசை தான் என்ன நமக்கு கிடச்சிருக்கு? பிரகதீஸ்வரர் மாதிரி காலத்தால் அழியாத ஒரு கோவில் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போது ஆசைங்கிறது தவறில்லை இல்லையா? அட் த சேம் டைம் ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசையை அறுத்துரு, ஆசையை விடு, ஆசையை நெருப்பில் போட்டு பொசுக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா ஆசையை நிந்தனை பண்ணுற ஒரு பெரிய ஹியூஜ் லிட்ரேச்சர் அதுவும் கண்டினியூஸாக இருக்குது இல்லையா? ஒரு மர்டர் நடக்கிறது, ஒரு டெக்காய்டி நடக்கிறது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். ஆமாவா இல்லையா? ஆசைதான் காரணம். அப்போது ஆசை என்னது? தவறுக்கும் காரணமாக இருக்கிறது, ஆசை நன்மைக்கும் காரணமாக இருக்கிறது இல்லையா?
அப்போது இந்த ஆசை அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஆசை என்பது முதல்ல நமக்கு ஆசை எங்கேன்னு வந்திருக்கு தெரியுமோ? அது ஈஸ்வரனுடைய ஒன் ஆஃப் த ஸ்வரூபம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, ஓம். அம்பாள் மேலே இப்படி ஒரு நாமாவளி பாடுறோம் இல்லையா? அதில் இச்சா சக்தியாக இருக்காவோ இல்லையா? உனக்குள் தோன்றும் ஆசை அந்த பரமேஸ்வரியாக இருக்கிறாள். உனக்குள் தோன்றும் அந்த கர்மம் செய்ய வேண்டும் என்ற சக்தி அவளாக இருக்கிறாள் இல்லையா? அப்போது நீங்கள் ஏதாவது மாரியம்மன் கோயிலோ அம்பாள் கோயிலோ பார்த்தீங்கன்னா அந்த பிராகாரத்தை சுற்றி வரும்போது 3 அம்பாள் வச்சுருப்பாள். இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இல்லையா? அப்போது ஆசை அப்புறம் பகவான் உபனிஷத் என்ன சொல்கிறது? சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி. இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது சஹா காமயத, அவர் விரும்பினார் அப்படின்னு உபனிஷத்துன்னு ஒரு வார்த்தை வருது. தோ அங்கே விருப்பத்துக்கான அர்த்தம் வேறு மாதிரி இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் ஹிஸ் தாட், அவருடைய ஒரு இது. என்னது? பகுஸ்யாம் பிரஜா ஏதி, பலவிதமான பிரஜைகளும் இதுவும் வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கட்டும் அப்படின்னு. அப்போது ஒன்று தெரியறது, இந்த ஆசை அப்படிங்கிறது வந்து இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனுடைய டோட்டல் ஆசை இல்லாமல் நமக்கு நம்மளுடைய லெவலில் ஆசைப்படுவோம் இல்லையா? அப்பா நீ கார் வாங்கினா எந்த கார் வாங்குவப்பா கார்த்திக்? ஸ்கோடா. லாவண்யாஜி நீங்கள் எந்த கார் வாங்குவேல்? ஆடி. சூரியபிரியாஜி நீங்கள் எந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபெராரி. அப்போது ஒருத்தர் ஸ்கோடா, ஒருத்தர் ஆடி, ஃபெராரி. இப்போ ஹோட்டலில் இப்போ தான் வந்து வேலைக்கு சேர்ந்து டேபிள் துடைக்கிற ஒரு சர்வராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ எந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறப்பா? அந்த ஆல்டோ ரொம்ப நல்லா இருக்குப்பா, நான் வாங்கணும்னு நினைப்பான். அப்போது ஆல்டோ வாங்கிறதும் ஆசை தான், ஸ்கோடா வாங்கிறதும் ஆசை தான், ஃபெராரி வாங்கிறதும் ஆசை தான், BMW வாங்கிறதும் ஆசை தான். அப்போது நம்மளுடைய நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக சூழ்நிலை, எனக்கு கிடைத்த தாய் தந்தை, எனக்கு கிடைத்த படிப்பு, எனக்கு கிடைத்த உற்றார் உறவினர், நான் வளர்ந்த விதம், எனக்கு என்னுடைய மனது உடம்பு இதனுடைய விஷயங்கள், இதை பொறுத்து ஏற்கனவே என்னிடம் இருக்கும் பொருள், இதை பொறுத்தெல்லாம் என்னுடைய ஆசையானது அது ஷேப் எடுத்துக்கிறது இல்லையா? ஒருத்தன் சொன்னானா, என்னடா நீ ஆசைப்படுற அப்படின்னு. நான் ஆசைப்படுறேன், அதான் இந்த நாட்டினுடைய ராணியை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னது ராணியை கல்யாணம் பண்ண? ஆமாம்மா, 50% த்ரூ, எல்லாமே 50% ஒர்க் தான் பாக்கி இருக்கணும். என்னடா 50% த்ரூ அப்படின்னா, நான் விரும்பிட்டேன், அவன் மட்டும்தான் இன்னும் என்னை விரும்பலை அப்படின்னு. அப்போ என்ன சொல்வா பாரு, நமக்கு வந்து யோகியத்தைக்கு ஏற்ற மாதிரி, உன்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படு. என்ன புரியுறதா? சம்டைம்ஸ் நான் வந்து சொன்னேன், என்னுடைய பர்சனல் இதே சொல்கிறேனே, நான் வந்து 10th வந்து 76% தான் வாங்கினேன். ஏன்னா நான் சரியாக படிக்க மாட்டேன். சரியாக படிக்க மாட்டேன்னா படிப்பு வராதில்லை, படிப்பு வரும், ஆனால் நான் படிக்க மாட்டேன், ஊரை சுற்றிட்டு இருப்பேன். அப்போது அங்கே ஐஐடி பாலு சார் அப்படின்னா அவர் தான் ஃபேமஸ் கிளாஸ். அவர்கிட்ட போனால் தான் ஐஐடினா அவர்கிட்ட தான் படிக்க முடியும். நான் வந்து ஐஐடி கோச்சிங் சேருவேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் அப்பாவை கூட்டின்னு வான்னார். எங்கள் அப்பா வந்தார் கூட. அவர் எங்கிட்ட பேசவே இல்லை. எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு, இதை பாருங்கோ, ஃபிசிக்ஸில் சயின்ஸில் இப்படி வாங்கியிருக்கான், மேத்தமேட்டிக்ஸில் இப்படி வாங்கியிருக்கான், இது வாங்கியிருக்கான். ஐஐடியில் வந்து ஐஐடி கிடைக்கிறது இதுவாகும். உங்கள் பையன் வந்து கிளாஸில் சேர்ந்தான்னா இங்கே சொல்லி கொடுக்குற கணக்கெல்லாம் அவனால் போட முடியுமான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இதுக்காக வந்து உழைச்சி சரி அப்பாவை கூட்டின்னு ஏதோ அட்மிஷன் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தேன். அப்போது அவருடைய ஐடியா என்ன, நைஸாக அழகாக கம்யூனிகேட் பண்ணார். அவன் அளவுக்கு மீறி ஆசைப்படுறான். ஏன் கிளாஸில் வேறு யாராவது எக்ஸாம்பிள் சொன்னால் தான் ஏதாவது ஹர்ட் ஆகும். இப்போ நான் என் மேலே யாரும் கேஸ் போட முடியாது. சரி, அப்போது இந்த ஆசை எவ்வளோ வச்சுக்கலாம், எவ்வளோ வச்சுக்கூடாது, எவ்வளோ வளர்த்துக்கலாம், எவ்வளோ வளர்த்துக்கக்கூடாது அப்படின்னா,
கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு வேத வாக்கு. என்னது? தர்மா அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப. உனக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகளினுடைய கோட்பாடு, தர்மத்தினுடைய கோட்பாடு, நன்மை தீமையினுடைய வேற்றுமை அறிந்த, அந்த விவேகம் அறிந்த, இவையெல்லாம் மனதில் கொண்டு இவை எதுவும் பாதிக்காது என்றால் நீ எவ்வளோ வேணாலும் ஆசைப்படு, எவ்வளோ வேணால் ஆசைப்படு. ஏன் அப்படின்னா ஆசைப்பட்டால் அதை அடைய முடியும். உழைப்பு இருந்து இறைவனுடைய பிரார்த்தனையோட இறைவன் அனுகிரகமும் உழைப்பும் இருந்தால் நடக்காமல் போகிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா? அப்போது எப்போ ஆசை பேராசையாகவோ இல்லை தவறான ஆசையாகவோ மாறுறது அப்படின்னா, எப்போ நாம் நம்மளுடைய அந்த பண்புகளினுடைய கோட்பாடை மீறுறோமோ அந்த ஆசை தவிர்க்கப்பட வேண்டும். சரி, ஏன் ஒருத்தன் தன் பண்புகளை மீறணும்? என்ன அஜித், இப்போ போர்ச்சே உன் சைஸுக்கு என்ன செருப்பு அழகாக நன்னா இருக்கோ அந்த செருப்பை போட்டுட்டு போறியா? அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? என்ன தப்பது? சும்மா தைரியமாக சொல்ல, பிளாங்காக சொல்ல. திருட்டுன்னு பேர் அதுக்கு இல்லையா? அதுக்கு பேர் திருட்டுன்னு பேர். அது தப்பா ரைட்டா? திருடுறது தப்பு. ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை இருக்குது இல்லையா, இப்போ கேக்கன்னு சத்தம் போட்டது இல்லையா, அது இன்னொரு ஒரு 2-3 இயர்ஸ் பேச ஆரம்பித்தோடனே அந்த குழந்தைக்கே தெரியும் அது தப்புன்னு. உங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுத்தாலா, கண்ணா இன்றைக்கி வெளியில் போகிற, திரும்பி வர்றது மட்டும் எங்கேயும் எதுவும் திருடாத என்ன, அப்படி எதாலும் நம்ம கிளாஸ் எடுத்தால என்ன? எடுக்கலையே. சாதாரணமாக நேச்சுரலி வி நோ என்னது சாமானிய இறைவன் என் மனதில் இருக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எது நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று, மற்றவர்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றவர்கள் எது எனக்கு செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. சிம்பிள் ரூல். வாட் ஐ ஷுட் டூ, வாட் ஐ ஷுட் நாட் டு டூ. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எது டிசைட் பண்ணுறது? இஃப் இட் இஸ் டன் டு யூ, வில் யூ வெல்கம் இட்? நோ, தென் டோன்ட் டூ இட். அப்போது என் செருப்பு, நான் திரும்பி போகும்போது இந்த மழையில் என் செருப்பானது அங்கே கீழே இல்லை என்றால் நான் எவ்வளோ பாதிக்கப்படுவேனோ அதே பாதிப்பு மற்றொருவருக்கு உண்டாகும். அதனால் நான் செருப்பு திருடக்கூடாது. இது சாமானிய தர்மம். இந்த சாமானிய தர்மத்தினுடைய ரூபத்தில் கிருஷ்ணர் நான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போது இந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை எவ்வளோ வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன பண்ணிடுறான் அப்படின்னாக்கா, ஜென்ரல் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஜென்ரலாக சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லோருமே நல்லவர்கள். நாம் ஒரு நாளும் தர்மத்தை மீற மாட்டோம், நற்பண்புகளையும் மீற மாட்டோம். அதன் அடிப்படையில் அதற்கு உட்பட்ட, அந்த தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை நான் வைத்து கொள்ளலாமா வேண்டாமா? இப்போ எதுக்கு ஆசையை பற்றி இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கோம் அப்படின்னா, ஆசை நிறைவேறினால் அது வெற்றி இல்லையா? நம்மளுடைய புரிஞ்சுக்க வேண்டிய இடம் எதுனா வெற்றி எதுன்னு. அப்போ ஆசை நிறைவேறினால் வெற்றி அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், சின்ன வயசுலேருந்து நமக்கு எவ்வளோ ஆசைகள் நிறைவேறியிருக்கு. ரொம்ப ரேராக கொஞ்சம் படிக்கிற பசங்களாக இருந்தாக்க 100 out of 100 வாங்கி கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தால் சக்ஸஸ் இல்லையா? அதுக்கப்புறம் எப்போவுமே ஸ்போர்ட்ஸில் அந்த ஒன்றும் ஒரு 5-6 பசங்க மட்டுமே மெடல் வாங்குவாங்க இல்லையா? அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் நான் எங்கேயாவது ஓடியோ குதிச்சோ எங்கேயாவது எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சுடுத்துனா அது எனக்கு சக்ஸஸ். அப்புறம் ஏதாவது ஒரு காம்படிஷன் போனேன்னா அங்கே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, சின்ன வயசுலேருந்து we are exposed to a situation where constantly we desire something and we did not achieve. ஆமாவா இல்லையா?
இது நீங்கள் உங்களோட எல்லாரோடைய கதையும் எடுத்து பார்த்தோன்னா, ரன்னிங் ரேஸ்னால் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மெடல் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் நின்று மெடல் வாங்கி இப்படி இப்படி கை காட்டுவான் இல்லையா, சார் நம்ம அப்படி இருக்கலாம், நமக்கு எங்கே வரலையே. கிரிக்கெட் டீமில் சேரணும்னு நினச்சேன், கிரிக்கெட் டீமில் சேர முடியல. சரி, கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன், படிப்பில் அதுவும் முடியல. ஸோ கண்டினியூஸாக நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, நாம் விரும்புறது ஒன்று, அது நிறைவேறாமல் போகிறது ஒன்று. இது ஸோ த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னாக்க, நான் என்ன நினைக்கிறேனோ நான் அதை விரும்பி நான் அடைஞ்சிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய ஃபேர்மில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபேர்மில் வேலை கிடச்சிருத்துனா சக்ஸஸ். இப்போ ஐடி கம்பெனியில் இருக்கிறவாள்லாம் வந்து அவள் சக்ஸஸ்ஃபுல் கரியர் அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய பேர் ஒன்று சொல்லுங்க. சுந்தர் பிச்சை. சரியா? ஏன் சுந்தர் பிச்சைன்ற வார்த்தை நமக்கு தோன்றது, ஞாபகம் வருது? ஏன் அப்படின்னா, அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நிறுவனம் இது கூகுள். அந்த நிறுவனத்திலும் பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் இருக்கிறதுலையே உயர்ந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையில் இருக்கிறத வந்து அதனால் அந்த பர்சனை நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடைய ஆரம்பிக்கிறேன், முதல் வருஷம் வந்து போட்ட முதல் திரும்பி வந்துடுத்து, அடுத்த வருஷம் வந்து ஒரு 20% அதிகமாக வந்துடுதுன்னா என் பிஸ்னஸ் சக்ஸஸ். ஸோ ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவனுக்கு வெற்றி என்ற விஷயத்தினுடைய விரிவு ஆர் வெற்றி அப்படிங்கிறதுனுடைய டெஃபினிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மேனுஃபேக்சரிங் விற்பனை பண்ணுறவன் ஆர் தொழிற்சாலை வச்சிருக்கிறவன், அவனுடைய டெஃபினிஷனில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். அப்போது எவ்ரி ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்கே ரூமில் எத்தனை பேர் இருக்கோமோ நம்ம அத்தனை பேருக்கும் வெற்றி அப்படிங்கிறதுனுடைய அந்த டெஃபினிஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட், வேறுபட்டது. அதை நம்ம அடைஞ்சிருவோம். இது ஒரு சைடு. நாம் வந்து வெற்றி அப்படின்னு ஒன்று வச்சு அந்த வெற்றி அடைஞ்சிரும். நாம் என்ன நினைப்போம், ஒரு வெரி குட், நம்ம வந்து இந்த மாதிரி இதில் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு தோணும், இந்த மாதிரி நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த ஆர்எஸ்புரத்தில் வந்து ஆர்எஸ்புரம் அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டோம்னா லைஃப் செட்டில், ஐ எம் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருப்போம். அது நடக்குமா அப்படின்னு, இதில் ஏதாவது தர்ம விருத்தம் இருக்கா? இல்லை இல்லையா? வாங்கிடும். இல்லை ரேஸ் கோர்ஸில் ஒரு பங்களா வாங்கிட்டேன்னா சக்ஸஸ், முடிஞ்சிச்சு. ஓகே, அது என்ன, அதுக்கான உழைப்பு, அதுக்கான விஷயம் எல்லாம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் இல்லை ஃபியூ டிகேட்ஸ் கூட சம்டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்தை அடைஞ்சிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஐ டிஃபைன் வாட் மை சக்ஸஸ் இஸ் அண்ட் ஐ பிகேம் சக்ஸஸ்ஃபுல். இங்கே தான் அடுத்த பிரச்சனையானது ஆரம்பிக்கிறது. என்னது அப்படின்னா, நம்ம பங்களாவுக்கு எதிர்க்க இருக்கிற பங்களாவில் இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டிட்டோம். அப்போ எதிர்க்க இருக்கிற பங்களா நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃப்ரெஞ்சு விண்டோ வச்சுருக்கா போல் இருக்கே பண்ணியிருக்காளே. சார் நீங்கள் பங்களா வாங்கிட்டீங்க, பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த ரேஸ் கோர்ஸ் ரோடு சார். ஓகே, அது வந்து அப்படியே அந்த இந்த ஏரியாவோட ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது வந்து நம்ம மண்டையில் போட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 30 வருஷம் உழைச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பங்களா வாங்கினது இருக்குல்ல, அந்த சக்ஸஸ் வந்து இட் இஸ் நோ பீயிங் ஸ்லைட்லி புட் டவுன். யார்? வெளியில் யாரோ ஒருத்தர் வந்து நாம் எதை சக்ஸஸ்னு அடைஞ்சோமோ அதில் இருக்கக்கூடிய 1 or 2 தோஷங்களை சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் நமக்கு? சரி, அப்போது நம்ம வந்து 23வது பங்களாவாக நம்மளது இருக்குது, நம்மளது வந்து 10வது பங்களாவாக ஆனால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் மாறணும் திருப்பி. இது இந்த வீடு வாங்குகிற ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருதுன்னா லைஃப் செட்டில் அப்படிமா கம்பெனிக்குள்ளே போயிடுவான். சக்ஸஸ் முடிஞ்சுடுதா, அந்த கம்பெனிக்குள்ளே போன உடனே இந்த லெவலுக்கு போயிட்டேன்னா, அந்த லெவலுக்கு போயிட்டியா ஓகே, அதுக்கப்புறம் லெவலும் வந்துடுத்தோ கம்பெனியும் வந்துடுத்தோ, என்னாச்சு அடுத்தது? 5% தான் கொடுத்தான் இந்த வருஷம். என் பக்கத்தில் வேலை பண்ணுறவனுக்கு 7%. ஆக்சுவலி அந்த 2% இருக்கு இல்லையா, அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா மாதத்தில் வந்து அவனுக்கு 1750 ரூபா தான் அதிகமாக வரும். அந்த 1750 ரூபா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, 2 பேர் க்ரீம் சென்டர் போய் சாப்பிட்டோன்னா அது முடிஞ்சு போய்டும்.
ஆனால் அதை வந்து வெற்றினும், அது வந்து அவனுடைய வெற்றினும் நம்மளுடைய தோல்வினும் என்ன பண்ணுறது அப்படின்னா, நாம் நம்மளுடைய வெற்றியை டிஃபைன் பண்ணது போக நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாரையும் வந்து அவெல்லாம் வந்து நம்மளுடைய வெற்றி என்னன்னு சொல்லுவான். உலகம் சொல்லும் உன்னுடைய வெற்றி என்னவென்று. நீ செவி மடித்தாய், அந்த வாழ்க்கை வீணாக போய்விடும். We just give up to the world, take their idea as to how I am success. நான் வெற்றி கண்டவன் அப்படிங்கிறத வந்து யார் சொல்ல வைக்கிறேன்? வெளியில் இருக்கிற ஒரு ஆளை சொல்ல வைக்கிறேன். சரி, ஒருத்தர் சொன்னால் அதுக்காக நீ 10 விஷயத்தை நம்ம மாற்றின்ட்டு திருப்பி அந்த வெற்றி பதாக்கையை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? இன்னொருத்தர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாள். அப்படி என்ன ஆகிடும் அப்படின்னாக்க, ஏன் இதை பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்குள்ளே போச்சு இல்லையா. ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன், வர முடியல. கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன், கிளாஸ் செகண்ட், கிளாஸ் தேர்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்லுங்க, எப்போவுமே 28 மார்க்கு இல்லை 30 மார்க் வாங்குறவன் 60 மார்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? இல்லை 100 out of 100 வாங்கணும்னு நினச்சி 2 காம்படிட்டர் நடுவில் ஒருத்தி 99, இன்னொருத்தி 98 வாங்குறா இல்லையா, அந்த 98 வாங்குறவளுடைய மனோபாங்கம் எப்படி இருக்கும்? அழுதுண்டு வருவா. இந்த வாட்டியும் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்துட்டான். இங்கே வந்து இவன் ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பான். ஏன்டா ஸ்வீட்லாம் கொடுக்குறியே, நான் 100க்கு 100 அண்ணா 60 மார்க் வாங்கிட்டேன்ப்பா, லைஃப்லேயே முதல் தரம் நான் 60 மார்க் வாங்கிட்டேன். ஸோ 98 மார்க்கு வாங்குறவன் கன்சிடர்ஸ் himself to be a failure. 60 மார்க் வாங்கினவன் he sees that there is no bigger success than this in life. என்ன ஒரு விந்தை இந்த வெற்றி என்ற ஒரு வார்த்தை. வெற்றி என்ற ஒரு வார்த்தை, முதலில் நாம் அதற்கு ஒரு வர்ணனை கொடுக்கிறோம், பிறகு உலகத்தை அதை வர்ணிக்க செய்து அந்த வர்ணனைக்கு ஏற்றவாறு நான் அந்த வெற்றியை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ சுவாமி நீங்களாவது சொல்லுங்கள், வெற்றினா என்ன அப்படின்னா? வெற்றினா கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கோணத்தை வந்து கிருஷ்ணர் கொடுக்குறார். அந்த மாறுபட்ட கோணம் மாத்திரம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இந்த சத்சங்கத்தை முடிச்சுடலாம். மணி இப்போ வந்து 7:56, 58 ஆறுது. சரியா? 8:15 முடிக்கலாமா? ஐ நீட் யுவர் பர்மிஷன். ஏன்னா 8ன்னு சொல்லி சொல்கிறார். ஆர் வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருந்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஜெயித்தாலும் தோர்த்தாலும் மனதினுள் ஏக்கம் இல்லாமல் இருப்பது வெற்றி. அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்மணி ஏவ அதிகாரம். நீ ஒரு சிம்பிள் ஃபேக்டை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். என்ன ஃபேக்ட்? தட் யூ அவுட் ஆன் ஃபேக்ட்னா தெரியும்ல, ஒரு உண்மை. அது உனக்காகவோ எனக்காகவோ நேற்றோ இன்றோ நாளையோ எந்த ஒரு விஷயத்துக்கும் மாறாமல் இருப்பது தான் உண்மை. அப்படி ஒரு உண்மையை கூறுகிறேன் கேள் அர்ஜுனா. என்ன கூறு கிருஷ்ணா கூறு. கர்மணி ஏவ அதிகாரா. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உனக்கு எதில் அதிகாரம் இருக்குன்னா, கர்மத்தை செய்வதற்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் நாம் வந்து வெற்றியை எதை வச்சு டிஃபைன் பண்ணோம்? பலனை வச்சு டிஃபைன் பண்ணுறோம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? ரியாலிட்டி என்ன? த ரியாலிட்டி இஸ் யூ ஹாவ் யுவர் ஃப்ரீ வில் ஆப்பரேட்டிங் ஓன்லி ஆன் தி ஆக்ஷன். எல்லாம் கை தட்டுங்கோ. நல்லா எடுக்கிறேன்ல கிளாஸ், கை தட்டுங்க. இப்போது சில பேர் தட்டினா, நிறைய பேர் தட்டினேல், சில பேர் தட்டலை. ஏன்? சில பேர் நான் அதாவது எனக்கு இங்கேருந்து சத்தம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, யார் தட்டுறா தட்டலைன்னு. சில பேர் 5-6 வாட்டி, சில பேர் 2 வாட்டி, சில பேர் தட்டாமல் இருக்கிறது. ஏதாவது தப்பானா தப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தட்டலாம்,
தட்டாமல் இருக்கலாம். தட்டுறதுலேயும் சத்தமாக தட்டலாம், பாவுக்கமாக தட்டலாம். அப்புறம் சத்தமாக தட்டுறதுலேயும் 5 வாட்டி தட்டலாம், 3 வாட்டி தட்டலாம், 2 வாட்டி தட்டலாம் இல்லையா? இதற்கு பேர் ஃப்ரீ வில்னு பேர். சரியா? கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். கை தட்டுறது இருக்கு இல்லையா, 2 கையை ஒன்றா சேர்க்கறது இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் உன்னுடைய அதிகாரம் இருக்குது. அதுலேருந்து வர சத்தம் நான் கொடுப்பது அப்படிங்கிறது. நீங்களே தட்டிட்டேன். ஓகே. அப்போது வெற்றி என்பது என்னவென்றால், நம்மளுடைய மனோநிலை இருக்கு இல்லையா, அந்த மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லையா, நமக்கு எது கர்மம் நான் செய்ய வேண்டியதோ அதில் மாத்திரம் மனதை செலுத்துவது எதுவோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றியாக இருக்க முடியும் இல்லையா? ஜாம்பியாலேருந்து ஒருத்தன் வரான், நைரோபிலேருந்து ஒருத்தன் வரான், சைனாலேருந்து ஒருத்தன் வரான், அமெரிக்காலேருந்து ஒருத்தன் வரான் இல்லையா? ரன்னிங் ரேஸு ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 1 2 3 சுடுறான் இல்லையா, ஓடுறான் இல்லையா? அவன் என்ன பண்ண முடியும்? எது சக்ஸஸ் அவனுக்கு? ரேஸில் ஃபஸ்ட்டு வருது சக்ஸஸ். சரி, பட் ரேஸில் இவன் ஃபஸ்ட்டு வரணுங்கிறது இவன் கண்ட்ரோல்லையா இருக்கு? இல்லை. எதுனா இவன் சக்ஸஸ், இந்த நைரோபியிலேருந்து ஓடுறான், இல்லை நைரோபி இல்லை, எந்த ஒரு உசைன் போல்ட், எந்த ஒரு ஜமைக்கா, ஜமைக்காலேருந்து ஓடுறானே, அவன் ஒரு பொழுதும் யூஎஸ்லேருந்து ஓடுறவனுடைய வேகத்தை குறைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? சைனாலேருந்து ஓடுறவனுடைய வேகத்தை குறைக்க முடியாது. இவன் என்ன பண்ண முடியும்? ஒன்று தான் பண்ண முடியும். உசைன் போல்ட் என்ன பண்ண முடியும்? அவனுடைய வேகத்தை அதிகரிக்கலாம், குறைக்கலாம், நன்னா ஓடலாம், அவ்வளோதான். நன்னா ஓடுறது மாத்திரம்தான் உசைன் போல்ட்டு பண்ண முடியும். உசைன் போல்ட்டை வேர்ல்டு நம்பர் 1 ஆக்கிறது யார்? அது ஈஸ்வரனுடைய வேலை. உன்னை அன்றி 1000 விஷயங்கள் இருக்கிறது, மற்றவர்கள் இருக்கிறார்கள், இயற்கை இருக்கிறது இல்லையா, சூழ்நிலை இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அர்ஜுனா உன்னுடைய ரிசல்ட்டுக்கு. இதெல்லாம் சேர்ந்து நான் கொடுக்கறது பலன். போகிறோம், ரோட்டில் போகிறோம், ரோடு கிராஸ் பண்ணுறோம். ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன, யாருமே இல்லை, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கிராஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்னாகும், கிராஸ் பண்ணணும்னு நினைப்போம், கால் கூட எடுத்து வைக்க முடியாது, வந்துட்டே இருக்கும், எங்கேருந்து தான் வருமோ அப்படி. சம்டைம்ஸ் என்னாகும், கிராஸ் பண்ணணுன்னு ரோட்டில் கால் எடுத்து வைப்போம், 3 நாள் கழிச்சு தான் கண்ணை திறப்போம். அப்போ ஒரு பூரண யோக்கியத்தை இருக்கிற சிஷ்யன் மாதிரி கேள்வி கேட்போம். என்னது? நான் யார்? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? இதெல்லாம் என்ன சிருஷ்டியா? காத்தே காந்தா, நான் தாங்க உங்கள் ஒய்ஃப். காத்தே காந்தா, இதுதாங்க உன் பையன், கஸ்தே புத்திரஹா. அப்படி அதுக்கப்புறம் டாக்டர் இல்லைங்க அது கொஞ்சம் அப்படி தான், மருந்தோடைய எஃபெக்ட் இறங்கின உடனே சரியாயிடும் ஒரு நாளில். அப்போது நாம் நினைத்ததை நீங்கள் லைஃப்பில் இது மட்டும் கண்ட பலனில் அண்டு இனிமே காண போகிற பலன்களில் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். என்னது? நினைத்ததை விட அதிகமாக கிடைக்கும், நினைத்ததை விட கம்மியாக கிடைக்கும், நினைத்த அளவே நமக்கு கிடைக்கும், ஏன் நினைத்ததற்கு முரணாகவும் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இது எல்லாமே பாசிபிள். இது எல்லாமே நோபடி இஸ் an எக்ஸெப்ஷன். இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா? ஏன்னா பலன்னாலே அது அவனுடைய ஏரியா, அவன் அப்படி பண்ணுறான். அப்போ வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனி மென்டல் ப்ராப்ளம், த சொல்யூஷன் இஸ் நாட் சேஞ்சிங் தி மூட் ஆஃப் த மைண்ட். இது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு திரும்பி திரும்பி இங்கே கட்டி வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப கட்டி வந்துட்டே இருக்குது. ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், அந்த கட்டி போயிடுறது. 4 நாள் கழிச்சு திருப்பி கட்டி வருது, மாத்திரை போட்டுக்கிறேன், அந்த கட்டி போயிடுறது. இப்படியே 6 மாதமாக ஓடின்னு இருந்தால் என்ன பண்ணுவேன் நீங்கள்? அந்த மாத்திரையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு
என்ன இது டீட்டெயில்டாக என்ன இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோமா மாட்டோமா? வாட் இஸ் த ரூட் காஸ்ன்னு பார்ப்போமா மாட்டோமா? இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஏன் எதுக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. எவ்ரி டைம் மைண்டு வந்து டென்ஷன் ஆகுது, இரிட்டேஷன் ஆகுது, கோபம் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we seek only those solutions which change our mood. இது தப்பானா தப்பு இல்லை, வேதமே இதை அனுமதிக்கிறது. உனக்கு ரொம்ப மைண்டு வந்து கடந்து அடிக்கிறதா 3 தடவை கந்த சஷ்டி கவச்சம் சொல்லு, எல்லாமே நிஜமாகவே சரியாயிடும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, பழனி ஏறிட்டு வா, சரியாக போயிடும். எனக்கு இந்த இது இருக்கா, திருப்பதியில் வந்து உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கோ, சரியாயிடும். ஆல் தீஸ் திங்ஸ் வேதத்தினுடைய முதல் பகுதி இருக்கு இல்லையா, வேதத்தினுடைய பூர்வ பகுதி, இட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் கேர் ஆஃப் இட். நீ பார்த்துக்கோ. உனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமோடைய நிலை மாறணும் அப்படின்னா யூ ஆர் பிளெஸ்ட். ஆனால் ஒரு மெச்சோர்டு இண்டிவிஜுவல் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னா, பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை மாறுவதற்கு தியானமோ பூஜையோ அதுவோ அந்த மாதிரியான விஷயம் மட்டும் போதாது. பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை என்னை தீண்டாமல் இருப்பது எப்படி? இல்லையா? பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை என்னை தீண்டாமல் இருப்பது எப்படி? இப்போ பெயின் வந்தால் இஸ் இட் அ ப்ராப்ளம் ஆர் நாட் அ ப்ராப்ளம்? நல்ல பெயின்னு வச்சுக்கோங்களேன், சிவியர் பெயின், ஓகே, சிவியர் பெயின் உங்களுக்கு என்னச்சப்பா பார், சிவியர் பெயின் வந்தால் அது வந்து பிரச்சனையா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை. யூ ஜஸ்ட் ஹேட் இட்ல, அது எப்படா பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இது ஒரு ஆங்கிள். பட் இன்னொரு ஆங்கிள் கேட்குறேன். ஒரு தாய் ஆக போகிற தாய்க்கு பிரசவ வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியில் அவள் மைண்டு வந்து இரிட்டேஷன்லையாக இருக்கும். இன்ஃபேக்ட் மற்ற எல்லா வலியை விட அதிகமான வலி அது. அந்த வலியிலையும் வந்து அந்த வலி வந்து அதில் வெறுப்பு இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வலி வலிக்க தான் வலிக்கும், ஆனால் அந்த வலியிலும் வெறுப்பு இல்லாமல் இருப்பாள் அந்த தாய். ஏன்? அந்த வலி எதற்காக? குழந்தை வரப்போகிறது, அதற்காக. அப்போது த பர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் பெயின் இட் செல்ஃப் இஸ் சேஞ்ச்டு. அப்போது தேர் ஆர் 2 சாய்ஸஸ் இருக்குது. வேதம் உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்கறது. ஒன்று, பெயின் வந்தால் பெயின் கில்லர் போட்டுக்கோ. ரெண்டாவது, பெயின் வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், அந்த பெயின் என்ன பாதிக்காமல் இருக்கணும். அப்போ வேதாந்தம் அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னா, நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் வந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான ப்ராப்ளம் நம்ம டே டு டே சால்வ் பண்ணாலும் தட் எ ப்ராப்ளம் வில் கம் டுமாரோ cannot be negated. இல்லையா? உங்களில் யாராவது ஒருத்தர் முருகன் மேலே சத்தியமா, வெங்கடாச்சலபதி மேலே சத்தியமா, சிவன் மேலே சத்தியமாக சொல்ல முடியுமா, நாளை கார்த்தால 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி மட்டும் நான் வந்து ஆனந்தமாக சிரிச்சுண்டே சந்தோஷமாக இருப்பேன்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? என்ன சுவாமி இப்படி கேட்குறது தெரியாதா? எது வேணால் இப்போ வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம், ஒன்றுமே வேண்டாம். நம்ம சந்தோஷத்தை குலைக்கிறதுக்கு ஒரு மெசேஜ் போகிறோம். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ ஹியர் ஆஃப்டர். இந்த ஒரு மெசேஜ் போகிறோம், முடிஞ்சது நம்மளுடைய நிம்மதி. அப்போது நான் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்க, அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்மில் பெயின் வந்தால் பெயின் கில்லர் போட்டுக்கணும். பட் வேர் ஷுட் ஐ ஃபோக்கஸ்? ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தி ரூட் காஸ் ஆஃப் த பெயின். ஆர் வேதாந்தத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்லித்தரார் கீதையில் அப்படின்னா, அர்ஜுனா, ஆல் அர்ஜுனாஸ் ஹியர், நன்னா புரிஞ்சுக்கோ, பெயின் வந்தால் அது அப்படியே அந்த ஒரு மனசில் வந்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த மனச்சோர்வை நீக்குவதற்காக பூஜை செய்கிறேன், பஜனை செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், ஓகே, அது ஃபைன். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இஸ்
மனச்சோர்வு அப்படிங்கிறது ஒன்று வராமையே இருக்கணும்ப்பா, இல்லையா? I am no more prone to, I am no more vulnerable to any mental disturbances அப்படின்னு ஆயிடுத்துன்னா நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ எது புத்திசாலித்தனம்? ரோடெல்லாம் ஒரே கல்லும் குண்டுமா இருக்குது, நான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு எழுதி போட்டுட்டேன், இவனுக்கு எழுதி போட்டுவிட்டேன், அந்த மினிஸ்டருக்கு எழுதி போட்டுவிட்டேன், பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். கரெக்ட், அதெல்லாம் பண்ணணும். பட் புத்திசாலித்தனம் என்னென்னா காலில் செருப்பு போட்டுக்கிறது. ரோட்டில் முள்ளும் கல்லும் இருந்ததுன்னா செருப்பு போட்டுக்கிறது. ஸோ யூ இன்சுலேட் யுவர் செல்ஃப். அந்த இன்சுலேஷன் எதனால் நடக்கும் அப்படின்னா அறிவுடைமையினால் தான் நடக்கும். அந்த அறிவுடைமை கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நன்னா புரிஞ்சுக்கோ, கர்மத்தில் மாத்திரம்தான் உனக்கு சுயேச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்மத்தினுடைய பலனை நீ உருவாக்குகிறாய் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே, அது தவறானது. கர்மத்தினுடைய பலனை கொடுப்பவன் நான். அப்போ when I know that I don't have control about on the result that comes, I will not let the result define myself as successful or unsuccessful. அந்த விஷயம் என்னுடைய வசத்திலேயே இல்லை என்றால் அந்த விஷயத்தை பொறுத்து நான் வெற்றி தோல்வின்னு நான் என்ன சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லையே. அப்போ உண்மையான வெற்றி எது அப்படின்னா, இதை புரிஞ்சுண்டு என்னுடைய உழைப்பை மாற்றம் நான் கொடுத்து, இறைவனுடைய பிரார்த்தனையோடு நான் என் உழைப்பை கொடுத்து, அதிகமாக வந்தாலும் குறைவாக வந்தாலும், அதே எதிர்பார்த்த அளவு வந்தாலும் முரணாக வந்தாலும், அதை கொடுத்தது இறைவன், அது ஈஸ்வரனுடைய பிரசாதம் இன்னும் எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் த ரியல் சக்ஸஸ் ஆஃப் லைஃப். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், எப்படிப்பட்ட விளைவு வந்தாலும் மனசளவில் நீங்கள் தொய்வடையாமல், மனசளவில் ஓகே நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு இருந்தேன்னா யுவர் ஹோல் லைஃப் வில் பி a successful life, because there is nothing in this world that will define you anymore as a failure. உண்மையான சக்ஸஸ் எது அப்படின்னா, இனிமேல் எனக்கு ஃபெயில்யூர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் இனிமேல் எனக்கு ஃபெயில்யூரே கிடையாது? ஏன்னா நான் எதிர்பார்க்கறது எதிர்பார்க்காதது அப்படிங்கிற அந்த இரட்டைகளிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். ஏன்? செயல் மாத்திரம்தான் என்னுடைய கர்மம், என்னுடைய உரிமை, பலன் அவனுடைய பிரசாதம். அப்போது செயலை என் உரிமையாக கொண்டு பூரணமாக செய்து, பலன் எப்படி ஏற்பட்டாலும், புரியுறதா? திருப்பதியில் கையை நீட்டினா சம்டைம்ஸ் முழு லட்டு வரும், சம்டைம்ஸ் பாதி லட்டு வரும், சம்டைம்ஸ் புளியோதரை வரும், சம்டைம்ஸ் தயிர் சாதம் வரும், இல்லையா? அதில் க்யூவில் நமக்கு முன்னாடி போனவனுக்கு லட்டுவும், நம்ம வரும்போது மட்டும் அண்டாவை மாற்றி தயிர் சாதம் கொடுத்தான்னா அது சக்ஸஸாக ஃபெயில்யூரா? சக்ஸஸும் இல்லை ஃபெயில்யூரும் இல்லை. ஏன்? அது லட்டுவாக இருந்தாலும் சரி, பாதி லட்டுவாக இருந்தாலும் சரி, புளியோதரையாக இருந்தாலும் சரி, தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, என்னது? ஒன் ஸ்டெப் அப்பு, ரைட்டு, லெஃப்ட்டு, டவுன், டபக், அதுதான் பிரசாதம், இல்லையா? பகவான் கொடுத்தா தொத்தியொன்னமும் பிரசாதம். அப்போது லட்டு பிரசாதம் இல்லை, நான் அதை பார்க்கிற விதம் அது பிரசாதமாக மாறுகிறது. லட்டு 100 லட்டு பண்ணால் அது பிரசாதம் இல்லை. ஆனால் நான் அதில் எந்த கண்ணோட்டத்துடன் பார்க்கிறேனோ அதுதான் ஒரு விஷயத்தை பிரசாதமாக்குறது. எப்படி கோவிலில் கொடுக்கப்படுகின்ற இந்த விஷயத்தை பிரசாதம், என்விஎன் சார் இன்றைக்கி சொன்னார், இந்த மாதிரி அங்கே நடக்கிற கிளாஸுக்கு கத்தால பிரேக்ஃபாஸ்ட் ராமர் கோயிலேருந்து போகிறது, அதை பிரசாதமாக அங்கே கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இட் பிகம்ஸ் பிரசாதம், என்ன ஆகிடுறது? இது ராமன் எனக்கு கொடுத்தது, இல்லையா? ஸ்ரீராமன் எனக்கு கொடுத்தது. அதே போல் நான் செய்கின்ற கர்மம், அதில் என்ன விளைவு வந்தாலும் அது அந்த ராமனோ ஜெகதம்பாவோ இல்லை முருகனோ இல்லை சிவனோ இல்லை வெங்கடாச்சலபதியோ எனக்கு கொடுத்தது என்று ஆகிவிட்டால் அதற்கு மேல் எந்த கேள்வியும் இல்லை. ஏன் பெருமாள் எனக்கு லட்டு கொடுக்கல, ஏன், அதெல்லாம் கிடையாது. கொடுத்தார், அது பிரசாதம், அவ்வளோதான். அப்போது இந்த பிரசாத புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இறைவனில், நாம் செய்யும் கர்மங்களில் இறைவனை கொண்டு வந்து, இறைவன் கொடுக்கின்ற விஷயம் அனைத்து பலன்களும் என்று எடுத்துக்கொள்வது எதுவோ
அவனே உண்மையாக உள்மனதில் வெற்றி அடைந்தவன். வெளியில் எவ்வளோ வேணால் வெற்றி அடையலாம், அதை இன்னொருத்தர் அது வெற்றி இல்லைன்னு மாற்றிடுவான். புரியுறதா? வெரி சூன் டெண்டுல்கர் வெற்றி, டெண்டுல்கர் மாதிரி வெற்றி யாரும் கிடையாது, திடீர்னு கோலின்னு ஒருத்தர் வந்துட்டார். அஜருத்தீன் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு வேற ஒருத்தர். இப்போ தோனி மாதிரி யாருமே கிடையாதுன்னா நாளைக்கு இன்னொருத்தர் வருவான். ஸோ எது உன்னுடைய வெளிமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எவையெல்லாம் நீ வெற்றி என்று கருதுகிறாயோ அவைகளை எல்லாமே தோல்வியாக காண்பிப்பதற்கு காலம் காத்து கொண்டிருக்கிறது. அதனால் வெளிமுகமான விஷயங்களில் உன்னுடைய வெற்றி தோல்வியை பொருத்தாமல், வெற்றியோ தோல்வியோ எது நிகழ்ந்தாலும் மனதில் எப்பொழுதும் ஈஸ்வர பிரசாத பாவனையுடன் இருப்பதே உண்மையான வெற்றி என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். இதை மனதில் கொண்டு வாருங்கள். இத்துடன் இந்த சத்சங்கம் வெற்றிகரமாக முடிந்தது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அப்போது இந்த இடத்துல இந்த அற்புதமான இடத்துல ஜென்ரலாக நிறைய பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா, டெக்ஸ்ட் தைத்திரிய உபனிஷத், கட்டோபனிஷத் இதெல்லாம் சொல்லித்தரது. நேச்சுரலாக இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு டாக்கும் நீங்கள் பார்த்தேன்னா ஒரே ஒரு ஸ்லோகம், கீதையோட ஒரு ஸ்லோகம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனம். அப்போது நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, உபனிஷத் கீதை கொடுக்கக்கூடிய அறிவும் தெரிய வேண்டியிருக்கு. அந்த அறிவை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற விஷயமும் தேவைப்பட்டிருக்கு. அப்போது அந்த கோர் அறிவு நம்ம தேஜஸ் ஹாலில் அந்த விஷயத்தில் இது பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, தொடர்ந்து அந்த அறிவை நாம் வாழ்க்கையில் பொருத்தி அந்த அறிவினுடைய பலனை அனுபவிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல இன்னும் இன்டர்ட்வைன்டு வித் எவ்ரி லிவிங் தாட் ஆஃப் யுவர்ஸ். எல்லா ஊடுருவி இருந்தால் நம் வாழ்க்கை ஆனந்தமாக பூர்ணமாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டாவது பார்ட் இருக்கு இல்லையா, படிக்கிற படிப்பை நாம் நம்மளுடைய விஷயத்தில் கொண்டு வருது, அதை இந்த இடத்துக்கான ஃபோக்கஸாக வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு தோன்றுறது. ஸோ அதே மாதிரி ஏதோ ஃபஸ்ட்டு டே கூப்பிட்டோம் வந்துட்டே சார், அடுத்த வாரம் நீங்கள் யாருமே வரல அப்படின்னா தோல்வியா வெற்றியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் சூரிய பிரியாவும் 2-3 பேர் வச்சுலாம் கிளாஸ் எடுத்திருக்கோம். புரியுறதா? நான் சேரவே மாட்டேன். நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஒரு கச்சேரி பண்ணியிருந்தாராம் ஒருத்தர். அவர் மைமறந்து பாடினார், கண்ணை மூடின் கையெல்லாம் மேலே தூக்கின்னு பாடினார். அடார்னு ஒன்று மேலே விழுந்தது. என்னன்னு பார்த்தா செருப்பு. ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்திட்டு மைக்கு கிட்ட வந்தாராம். இது யார் என்னை செருப்பால் அடித்தேன்னு தெரியல, பட்டு ஒரு செருப்பை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த செருப்பு வர்றது மட்டும் நான் பாட போகிறேன். இன்னொரு செருப்பை வச்சு நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அடுத்த செருப்பு என் மேலே விழுறது மட்டும் நான் பாட போகிறேன். நான் அந்த டைப்பு. 2 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, சரியா? உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னாக்க, வேதத்துக்கும் இந்த நல் வாழ்க்கைக்கும் நல் சிந்தனைகளுக்கும் நீங்கள் ஒரு நல்ல அம்பாசிடராக இருக்கணும், தூதுவர்களாக இருக்க வேண்டும். சரியா? தூதுவர்களாக இருந்து நிறைய பேர் கீழே கூட்டின்னு வாங்கோ. இங்கே திணறணும். இங்கே திணறி என்ன பண்ணணும்னா, சுந்தரவடிவேலஜி ஜி இன்னொரு ஃப்ளோரும் எடுத்துக்கோங்க, அங்கே டிவி செட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டே போகணும். ஒரே வேலை நம்ம சாகிறது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நன்மையை பரப்ப வேண்டும். சரியா? அப்படியே